இதை கோவிலில் வேல் மட்டும் தனியாக வைத்து பூஜை செய்கிறாங்கன்னா அதற்கான நேம நிஷ்டைகள் பாரம்பரிய முறைகளை அவங்க கடைபிடிச்சு அதற்கு நம்ம என்ன காவு கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதற்கான பூஜை முறைகளை சரியாக செய்வாங்க. நம்ம வீட்டில் வேலை மட்டும் தனியாக வைத்து பூஜை செய்தால் இதை நம்ம செய்ய முடியாது. அதே மாதிரியே வீட்டில் பெண்களாகிய நமக்கென்று சில நாட்கள் பூஜை செய்ய முடியாத நாட்கள் இருக்கும். அந்த நாள் நம்ம செய்ய முடியாது. ஆகவே வேலையும் முருகனையும் ஒன்றாக வைத்து நம்ம வழிபடும் போது இது எதுவுமே செய்ய தேவையில்லை. முருகனோடு சேர்ந்த வேலுக்கு தான் சக்தி அதிகம். ஆதிசக்தி முருகப்பெருமானுக்கு ஞான வேலாக சக்தி வேலாக அந்த வேலை கொடுத்தாரு. அந்த வேலை வைத்து சூரபத்மனை வதம் செய்ததாக சொல்றாங்க. சூரபத்மனை வதம் செய்யல, சூரபத்மனை அவர் வென்றார். ஆகவே நாம வீட்டில் முருகரையும் வேலையும் வைத்து பூஜை பண்ணணும். நிறைய பேர் பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், அப்புறம் நிறைய அபிஷேகங்கள் செய்து தான் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப எளிய முறையிலேயே நம்ம முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும். வெறும் தண்ணீர் ஊற்றி விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், திருப்பி தண்ணீர் ஊற்றி சந்தனம் குங்குமம் வைத்து ஏதோ ஒரு மலர்கள் வைத்து நம்ம அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் கல்கண்டோ திராட்சோ பாலோ நம்ம வெல்லமோ ஏதோ ஒன்று வைத்து நெய்வேத்தியம் செய்து கையெடுத்து வணங்கினாலுமே முருகப்பெருமானுடைய அருளை நாம எளிதாக பெற முடியும்.